ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நாளை எப்படி நாம் நிர்வகிக்க போகிறோம்? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமானது. ஒரு மனுஷனுக்கு இது பிடிக்கும்னா இன்னொரு மனுஷனுக்கு அது பிடிக்காது. ஒரு மனுஷன் இந்த வழியில் போகணுன்னு நினச்சா இன்னொருத்தன் வேறு வழியில் ட்ராவல் பண்ணுவான். இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய லட்சியம், ஆசைகள் எல்லாமே வித்தியாசமானது. எந்த மனிதன் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறானோ அவன் அதில் பயணம் செய்து முடிவில் அவனுடைய வாழ்க்கையை, அதில் இருக்கக்கூடிய தலையெழுத்தை அவனே மாற்றி எழுதுகிறான். தலையெழுத்தை நாம் நினைக்கிறோம் கடவுள் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்படிதான் நாம் தினந்தோறும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தலையெழுத்தை ஆண்டவன் எழுதவில்லை, மனிதனே எழுதுகிறான். ஆண்டவன் தீர்ப்பளிக்கிறார், அவ்வளோதான். என்னுடைய செயலை நான் தான் தீர்மானிக்கிறேன், அந்த முடிவை ஆண்டவர் தீர்மானிக்கிறார். இப்போ ஜட்ஜு ஒரு கொலை குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜட்ஜு தீர்மானிக்கலை, அந்த குற்றவாளி அவனுடைய செயலுக்கு தகுந்த வினையை அவன் தீர்மானிக்கிறான். அவனுடைய செயலை பொறுத்து நீதிபதி தீர்மானிக்கிறார். அப்போ செயலை செய்யறது யாரு? மனிதன். அப்போ செயலை செய்யும்போது மனிதன் யோசிக்கணும், இந்த செயலினால் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதா இல்லை கெட்டதா? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே அது சரியானதா சரி இல்லாததா? இதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான பாவமும் புண்ணியமும் ஏற்பட போகிறது? நீ ஒரு செயலை செய்யும்போதே அது துன்பம் பிறருக்கு கொடுக்குதுன்னா அந்த துன்பம் உனக்கும் சேர்த்து தான் வருதுன்றதை மறந்துடாத. நீ மனுஷங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனால் தெய்வத்துக்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. அப்போது ஒவ்வொரு மணி நேரமும் நம்பிக்கையுடனும் புனித பாதையிலையும் நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் போகிறதும் புனிதத்தை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்வதும் நம்மால் முடியாத ஒரு நிலை. என்னைக்கு உங்களுக்கு ஏற்படுதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி பெருகும், சோம்பல் உங்களை விட்டு அகலும், ஒரு புதிய மனிதனாக உங்களால் உருவாகவும் முடியும். ஸோ இது மாதிரி அதிசய சக்தி, அற்புத சக்தி தான் மனித சக்தி. மனுஷனுக்கு முடியாததுன்றது எதுவுமே இல்லை. பிற உயிரினத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது
மனிதனால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். ஆனால் நாம் சிந்திக்காத மனுஷனாக இருந்துகிட்ருக்கோம். இது நமக்கு தான் குறைபாடே தவிர மற்ற உயிரினத்துக்கு இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நிமிடம் உறுதியாக நம்புங்கள். இந்த 1 மணி நேரம் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு வாய்ப்பாக அமையும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் வாழ்ந்த நொடி வேறு. இனி வாழக்கூடிய வாழ்க்கை, இனி வாழக்கூடிய நொடி அனைத்தும் புனிதமானது. ஒரு அற்புத பாதையில் பயணிக்கக்கூடிய மணி நேரங்களும் நம்பிக்கையும் இருக்குது. அப்போது நிறைய மனுஷங்க எனக்கு கடவுள் மிராக்கிள் செய்ய மாட்டாரா? ஏன் செய்ய மாட்டார்? கடவுளுக்கு என்ன உங்கள் மேலே வெறுப்பு? கடவுளை இப்போ வரைக்கும் உங்களை முழுவதுமாக பாசத்தையும் அன்பையும் ஏன் நம்பிக்கையும் வச்சிருக்காரு. ஏன்னா படைத்தவரே அவர் தான். நம்ம அம்மா அப்பா மூலமாக பிறந்தோம். அந்த அம்மா அப்பா யார் மூலமாக பிறந்தாங்க? அவங்களோட அம்மா அப்பா. இப்படி தான். அப்போ கடைசியில் எங்கே தொடக்கம், அந்த தொடக்கம் எங்கேருந்து வருதுன்றதை பார்க்கும்போது தான் ஒரு பெரிய வியப்பு. ஏதோ ஒரு சக்தி படைத்தது. அந்த சக்தி தான் இறை சக்தி. அந்த சக்தி தான் கடவுள் சக்தி. அந்த சக்திக்கான சில பேர் தெய்வம் இல்லாதவங்க இயற்கைன்றாங்க. அப்போ ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டி படைக்குதுன்றது உண்மையா இல்லையா? அது ஏன் நம்மளை ஆட்டி படைக்குது? நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்தது போல நம்மளை அது நல்ல வழியிலையும் ஆட்டி படைக்கும், இல்லை தீய வழியிலையும் அது ஆட்டி படைக்கும். நான் நல்லது செய்கிறேன்னா அந்த சக்தி, இறை சக்தியோ இல்லை இயற்கை சக்தியோ என்னை நல்ல விதமாக ஆட்டி படைக்கும். என்னை ஒரு தடவை அதை ஆட்டும் போதும் நான் ஒரு இடத்துல மேலே 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 போகிறேன். அதே கெட்ட சக்தி என்னை ஆட்டும்போது ஒரு இடத்துலையும் நான் கீழே 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 போகிறேன். ஆரம்பத்தில் தப்பு பண்ணுறவனுக்கு எல்லாமே நல்லது கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது தொடருதான்னு பார்த்தா போக 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 அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பயத்தை அது ஏற்படுத்தும். அப்போ நாம் வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, என்னுடைய செயல்களின் மூலமாகவே எனது தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போ எனது செயலை நான் சரியாக செய்யும்போது எனக்கு தீர்ப்பும் எனக்கு சாதகமாக மாறும். ஸோ நாம் எல்லாருமே ஒரு பாவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒருத்தன் அழுகுறான்னா அவன் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். ஒருத்தர் சிரிக்கிறான்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். அப்போ இதை செயல்கள் மூலமாக நாம் சரி பண்ணணும். நான் அழுதுகிட்டு இருக்கேன்னா புண்ணியத்தை செய். அப்போ புண்ணியத்தை எப்படி செய்ய முடியும்? 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதுமா? முடியாது. மற்ற மனிதர்கள் நம்மை போல நினைத்து அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செஞ்சால் போதுமா? போதாது. அப்போ வேற என்ன செய்யணும்? இருக்கிற எல்லா நன்மைகளும் நீ செய்ய வேண்டும். எல்லா நன்மைகளும் செய்ய வேண்டும். 1-2 நன்மைகள் செஞ்சு ஓகே எனக்கு பாவம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ கடமைக்காக நன்மைகளை செய்யாமல் மனப்பூர்வமாக நன்மைகளை செய். உன்னுடைய வழி பிறருக்கு வரக்கூடாதுன்னு இயல்பாக நேசிக்கிறவன் எவனோ அவனே சிறந்த மனிதன். அவனுக்கு தான் கடவுள் அற்புதத்தை அதிசயத்தை கொடுப்பார். அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் இந்த இடத்துல நிச்சயமாக தருவார். ஏன்னா நீங்கள் பிறருடைய வழியை தன் வழி போல் எண்ணி அதற்கு தகுந்தது போல உங்களுடைய எண்ணங்களையும்
உங்களுடைய செயல்களையும் நீங்கள் உன்னதமான பாதையில் வைத்து இருப்பதால் கடவுள் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் தருகிறார். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வாக்கு தத்துவம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்பிக்கைக்குரிய பாதையில் பயணம் செய்வேன், நம்பிக்கைக்குரிய பாதையில் பயணம் செய்வேன், நம்பிக்கைக்குரிய பாதையில் பயணம் செய்வேன். அப்போ அடுத்த 1 மணி நேரத்தை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். 7லேருந்து 8 இதை எப்படி உருவாக்கணும். அப்போது 7லேருந்து 8 என்ன உருவாக்கிருக்கிறீங்களோ அது 8லேருந்து 9 உங்களுக்கு கண்டினியூ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் உனக்கு இருக்கணும். எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா நம்பிக்கை. இறை நம்பிக்கை இருக்குது, எல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் உட்கார்றதை விட்டுட்டு இறை நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி நம்ம செயல்படக்கூடிய மனிதனாக இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ராம்.